Hi friends, welcome to Mahi Gayu channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறமா சொல்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்ளோ இருட்டல எங்கயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்களே அப்படி நீங்க யோசிக்கலாம். சோ நாங்க மார்னிங் வந்துட்டு 5 o'clock அந்த டைம்ல வந்து வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொடுமுடி கிளம்பிட்டோங்க. ஸோ கொடுமுடிக்கு தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு போக போகிறோம். ஸோ நான் அத்தை மாமா சங்கவி அவங்க மாமா அதுக்கப்புறம் அண்ணி அண்ணா செல்வா எல்லாருமே வந்து போக போகிறோம். ஸோ மார்னிங் வந்து 5:15 வந்துட்டு பழனியிலேருந்தே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வரும்போது பஸ்ஸும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஏறி சீட்டெல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏறி ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மாமாலாம் வந்துட்டு வண்டியை போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரும் வந்து வந்தார். ஸோ ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்தாச்சு. மார்னிங் வந்து இங்கே 5:30 5:20 போதெல்லாம் பஸ் வந்து கிளம்பிருச்சு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்லேயுமே மோஸ்ட்லி நின்று தான் போச்சு. மார்னிங் டைம் அப்படிங்கிறனால இந்த ஒர்க்குக்கு போகிறவங்களாம் ரெகுலராக இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் எல்லா பக்கமுமே ஸ்டாப் வந்து நிறுத்தி தான் போனாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுமுடி போகும்போது டைம் வந்து 8:15 அந்த டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 2.5 மணி நேரத்துலேயே போயிடலாம். எந்த ஸ்டாப்லேயும் அதிகமாக நிற்கலை அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு 8:15 வந்து கொடுமுடி போயிட்டோம். காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சனால பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டோம். அந்த இருட்டெல்லாம் போய் சூரியன் வந்தார் அப்படின்ற அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முழித்தோம். அது வரைக்கும் நல்லாவே தூங்கிட்டோம். பஸ்ஸிலே ஒரு 7:15 வரைக்கும் நல்லா தூங்கினோம். இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொடுமுடியில் வந்து இறங்கிட்டோம். கொடுமுடியில் இறங்கி அதுக்கப்புறம் சரி காலையில் நம்ம 5 மணிக்கு 5:15 பஸ் ஏறினது துரு பஸ் வேறு. அதனால் இறங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ வடை வந்து அத்தெல்லாம் வடை வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கள் மாமா வந்து நான் சுண்டல் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சுண்டல் வந்து வாங்கி சாப்பிட்டாரு. ஸோ இதெல்லாமே வந்து காலையில் அங்கே வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லைனா 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அதுக்குள்ளே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அப்போவே வெயிலுங்க, அதாங்க 9 மணிக்கே வெயில் இவ்வளோ அடிக்குது. ஆமாம் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் இருக்க மாதிரியே வந்துட்டு 18 படியோடு வந்து அந்த கோயில் இருந்துச்சு. லேடிஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் ரிட்டன் வரும்போது கேட்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே டேரெக்டாக போகிறது கிடையாது. நம்ம வந்து காலையில் வந்து டிஃபனை வந்து இங்கேயும் முடிச்சுட்டு நம்ம ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வருவோம். சரி நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கும் வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் டீயும் வேறு குடித்தோம் இல்லையா, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து அந்த ஆற்றுக்கு வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆற்றுக்கு நடந்து போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்த்த காவடி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாளே வந்து தங்கி காலையில் நேரத்துலேயே வந்து எடுத்துகிட்டு கிளம்புறவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காலையில் தான் வந்தோம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து இன்றைக்கி வந்ததே வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக தான் கொடுமுடிக்கு வந்தோம். ஏன்னா இது வந்து பங்குனி உத்திர டைம். அந்த டயத்தில் வந்து கொடுமுடியில் வந்து அதிகமாக தீர்த்தம் எடுத்துகிட்டு பழனிக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்களும் வந்தோம் இந்த டைமு. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி கொடுமுடி நான் வந்ததே இல்லை. அதனால் சரி எல்லோரும் போகலான்னு சொல்லி நாங்களும் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே அந்த ஆறு ஃபுல்லாகவே வந்துட்டு மொய நிறைய ஆளுங்களாம் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் தீர்த்தம் எடுக்க தான் வந்திருந்தாங்க. இன்னொன்று இந்த கோயில் வந்து ஒரு பரிகார கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த சர்பதோஷம் இந்த மாதிரி நிறைய தோசைலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை கழிக்கிறதுக்காக வராங்க. இந்த இதில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அந்த நாகர் சிலையெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஆற்றுக்குள்ளே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கிட்டு போடுங்க, வரவில்லை அங்க ஓடுங்க. ஏங்க
பரவாயில்ல வாங்க. செருப்பு இழுக்க போகுது. செருப்பு வார செருப்புங்க செப்பல்ல நடக்க முடியாதுங்க. தண்ணி ஓடுது. நீ போக போக கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு தான் மேடு, இங்கிட்டு குழி, வயிற்றுல இங்கிட்டு வாங்க. செப்பல் பிஞ்சு வாங்காம இருந்தா சரி. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. செப்பல் போட்டு தான் வரணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம நடக்க முடியும், காலில் வந்து குத்தும் அப்படி இப்படின்லாம் வீரவசனம் பேசிட்டுங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பொத்துன்னு செப்பல் வந்து நேராக அப்படியே தண்ணியில் மிதந்து போகும்போது என்னால் பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேங்க. விழுந்தோடனே அதுக்கப்புறம் எங்கள் மாமா அங்கிட்டிருந்து ஒடியாந்து அதுக்கப்புறம் என்னை தூக்கி, நல்ல வேளை எதுவும் அடிப்படலை. ஆனால் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சு போச்சு, ஹேண்ட்பேக்கு. ஃபோனும் எதுவும் ஆகாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். இந்த குளிச்சுட்டு வந்துட்டு இதில் என்னென்னா ரொம்ப நேரம் தண்ணி வந்து இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வசம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியில் ரொம்ப நாள் தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறையா வந்து எங்களை வந்து ஒரு மாதிரி அப்போ தெரியல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய கடிச்சு வச்சு டாட்ஸாக வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் போட்டு அப்புறம் இது பண்ணோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி கொட்டுப்பா, இப்படி போயிடுப்பா. வெயில் வரவே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. என்னை அனுப்பியிருந்த பார்த்தீங்களா அந்த ட்ராக்? எங்க நம்ம ஊர் தானா? நம்ம ஊர்ல இந்த திருப்பூர் கரெக்டான டைம் தான். பரவாயில்லையா? பரவாயில்லதாங்க. ஒன்று எவ்வளோ வரும்? 200. ஸோ நல்லா 1 மணி நேரம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4 குடம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். 4 குடத்துலேயும் வந்து தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு உள்ளே வந்து இந்த சூடம் அப்புறம் இந்த வேர் போடுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி காவடி எப்படி கட்டுவாங்களோ அது மாதிரி மாமாவும் அவங்க தம்பியும் வந்து உட்காந்து 4 குடத்தையும் கட்டி எல்லாமே ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நாங்கள் வந்து தீர்த்தம் எடுக்க வந்தோம். சண்டே வந்து கோயிலுக்கு வந்து மலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து சண்டே வந்து பயங்கர கூட்டம் மலையில். அதனால் வந்து திருவண்ணாங்குடியில் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாங்குடியிலே வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம். ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் மலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஃபோன் எதுவுமே எடுக்காமல் போயிட்டோம். அதனால் வந்துட்டு வீடியோ கவர் பண்ண முடியல. ஆனால் நல்லா திருப்தியாக வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும் நாங்கள் திருவண்ணாங்குடியிலேயே. முருகனுக்கு அரோகரா 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 மனவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா அரகரா அரகரா அரோகரா அரோகரா. தீர்த்தம்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே போட்டு போன ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே போட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து அந்த மாதிரி அங்கே அந்த கோயிலில் பண்ணலான்றனால நாங்கள் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பி அப்படியே வந்தோம். வர வழியில் நம்ம வந்துட்டு
பிள்ளையாரப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா சாமியும் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே லைவாகவே காட்டுறேன். நிறையா வந்து காவடி வந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்படியே லைவாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஆமாம் எல்லோரும் சாமி முன்னாடியே எடுக்கிறாங்க. ஆமாம் நல்லாயிருக்கு இந்த பிளேஸ் எல்லாம். ஐயப்பனுக்கு இருக்கு. அகத்தீஸ்வரர் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்தியாக சாமிலாம் வந்து உள்ளே போய் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன், விஷ்ணு, சிவன் 3 பேருமே இருக்காங்க. ஸோ 3 சாமியுமே வந்து நல்லபடியாக சாமிலாம் நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நமக்கு த்ரூவாக வந்துட்டு பழனிக்கு பஸ்ஸு இந்த டயத்தில் கிடையாது, நாங்கள் கிளம்புன டயத்தில் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொடுமுடியிலேருந்து காங்கேயம் போயிட்டு காங்கேயத்துலேருந்து பழனி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். பயங்கரமான சமாளிக்கவே முடியலங்க. தண்ணியாக குடிச்சு பார்த்திங்கன்னா வயிறு நல்லா கும்முன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய ஜூஸு தண்ணி அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி குடித்தோம். அப்படியே குடிச்சிட்டு காங்கேயம் வந்து இறங்கிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து லைட்டாக சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பழனி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.